கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலும் FGCI வெள்ளூர் சபைக்கு கூடி வந்தவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த 11/1/2026 ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இம்மட்டுமாய் பாடல் வேலை, சங்கீத வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். இந்த தேவ செய்தியை ஆரம்ப முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 24-25. The Joel, second chapter, 24th verse. 23 படி. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். அவர் கலிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். படிமா. Be glad then, you children of Zion, and rejoice in the Lord your God, for he has given you the former rain faithfully. கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். The threshing floor shall be full of wheat, and the vats shall overflow with new wine and oil. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். 25. Joel 2nd chapter 25th verse. So I will restore to you the years that swarming locust has eaten, the crawling locust, the consuming locust, and the chewing locust, my great army which I sent among you. போதும். நம்முடைய தீம் வசனம் என்னன்னா, திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். ஆனால் அன்பானவர்களே, இந்த 2026 அவர் திரும்ப நமக்கு அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அதாவது வெட்டுக்கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை கிளி, இதெல்லாம் தானியங்களை பச்சித்து போட்டுச்சான். அதனால எல்லாம் சேதமடைந்த நேரத்தில் சேனைகளின் கர்த்தர் பெரிய சேனையாக இதை அனுப்பி எல்லாத்தையும் பச்சித்து போட்டதுனால அதை நான் திரும்ப உங்களுக்கு அளிப்பேன்னு இந்த வாக்குத்தத்தம் சொல்லுது. அதனால் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில எது பச்சித்து போட்டிருந்தாலும் அதை திரும்ப 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 கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமா, பிசாசு உங்க வாழ்க்கையில எது திருடி இருந்தாலும், எதை நீங்க இழந்திருந்தாலும், நீங்க தலைமையில கை வச்சுட்டு கவலைப்படுற வரைக்கும் சூழ்நிலை மாறாது. கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அவர் அது திரும்ப உனக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 2026 வாக்குத்தத்தம் கிட்டத்தட்ட எல்லா சபைகளிலும் இந்த ரெஸ்டோரேஷன், என்ன போடுறது இங்கிலீஷ்ல, restoration
அதுதான் எல்லா சபையிலும் நானும் பார்க்குற வாக்கு தத்தங்கள்ல ரிஸ்டோரேஷன், ரீபில்ட் பண்றது எப்படின்னு தான் பிரசங்கம் பண்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லா சபையிலும் இதை தான் பேசுறாரு. அதனால உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று இந்த யோவேல் புஸ்தகத்துல சொல்றாரு. உங்க வாழ்க்கையில் கூட நீங்க எதை இழந்திருந்தாலும், ஆமா, ஏன் இந்த சம்பவம் இருக்குன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாகி வருகிறது. கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஏன்னா திரும்ப கலங்கள் தானியத்தினால் நிரம்ப பண்றாரு, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வழிந்தோட பண்றாரு. The threshing floors shall be full of wheat, and the vats shall overflow with new wine and oil. ஆமா, திரும்ப 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 ரெஸ்டோரேஷன் பண்றதா புதிய ஏற்பாட்டுல. நீ எத்தனை முறை நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான்னு சொல்றாரு பாருங்க. எத்தனை முறை நீ அழித்தாலும் நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீனாக்கா புதிய ஏற்பாட்டுல நீ ஏந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். அப்போ பெற்றுக்கொண்டதை அப்படியே தக்க வைக்கணும்னா நிலைத்திருக்கணும். கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருந்தா நீ எதையும் ஏந்திர மாட்டேன். ஒருவேளை இழந்து போனாலும் பட்சித்த எல்லா விளைவும் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனால் அன்பானுங்களே, நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் எல்லாத்தையும் ஏந்துட்டேன், என் உறவை ஏந்துட்டேன், என் சமாதானத்தை ஏந்துட்டேன், என் சந்தோஷத்தை ஏந்துட்டேன், என் ஐஸ்வர்யத்தை ஏந்துட்டேன், என் சுகத்தை ஏந்துட்டேன், எல்லாத்தையும் ஏந்துட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த திரும்ப 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 அவர் கொடுக்கிற தேவன், நம்முடைய தேவன் திரும்ப கொடுக்கிற தேவன். எவ்வளவுதான் இழந்தாலும் அதை அவர் திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு ஐஸ்வர்யத்தை ஏந்துட்டீங்களோ அவ்வளவு திரும்பி கொடுக்கிறார் ஐஸ்வர்யம். எவ்வளவு சுகத்தை ஏந்துட்டீங்களோ அவ்வளவு சுகத்தையும் கொடுக்கிறார். எவ்வளவு அவமானம், வெக்கம், நிந்த அடைந்தீர்களோ அவ்வளவும் அவர் திரும்பவும் என்ன பண்றாரு, உங்களை மேன்மையும் மகிழ்வும் அடைய செய்கிறாரு. அப்போ எல்லாமே அவர் திரும்ப செய்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. அந்த வசனம் எங்க இருக்குது? நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. I will no longer make you a reproach among the nations. 19 வசனமா? 2:19. Yes, 2:19 கடைசி பாகம். அது இல்ல. அப்போ நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. அதான் என்னன்னா, நீங்க வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் திரும்ப உங்களுக்கு அவர் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால 7 முறை விழுந்தாலும் அவர் திரும்ப அளிப்பார். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்ப என்ன செய்ய போறோம்? மீண்டுமாய் நாம் தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனதை இப்படி திருப்பிட்டா ஏவாளு தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கு நாளில எல்லாம் பச்சித்து போட்டுச்சு. பிசாசு முசுக்கொட்டை பூச்சினாக்கா, முசுக்கொட்டை, வெட்டுக்கிளி, பச்சை கிளிகள் இதெல்லாம் எப்படி தானியங்களை பெரிய ரொம்ப தானிய கடை விளைஞ்சிருக்குன்னா அப்படியே முசுக்கொட்டை சேனை மாதிரி என்ன பண்ணுது, எல்லா விளைச்சும் கெட்டு போற மாதிரி இந்த பிசாசு எல்லாத்துலயும் புகுந்து வியாதியும் வறுமையும் தரித்திரமும் அப்படியே சாபமாகி பாவமாகி மரணமாகி தரித்திரமாகி வியாதியாகி திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்றே வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்னு சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த ஜீவனை கொடுத்து இழந்து போனதெல்லாம் திரும்ப உனக்கு அளிக்கிறாரு. அதனால எதை இழந்திருந்தாலும் எவ்வளவு இழந்திருந்தாலும் இயேசு கவலைவே படுறதில்லை. மத்திய மார்க் லூக்கால
38 வருஷமா ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் ஏந்து போயிட்டு இருக்கிறான். ஏந்து போயிட்டு என் தலையத்தே அவ்வளவுதான், சுகை ஏந்து போச்சு, பேரு புகை எல்லாத்தையும் ஏந்து கிடக்கான், வருமானம் தரித்திரம் எல்லாம் ஏந்து போய் நெருக்கதியா நிக்கிறான். இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்கிறீங்கன்னா, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்படிதான் இருக்கிறான் அந்த வியாதிஸ்தன் பேசா குலத்துல, எல்லாத்தையும் ஏத்துருக்கிறான். ஆனா இயேசு அவனை சந்திக்க வந்தார். வந்தாரா இல்லையா? வந்து என்ன பண்ண, ரிஸ்டோர், என்ன ரிஸ்டோரா, திரும்ப அளிப்பேன், என்ன கொடுக்குது, ரீஸ்டோர். அவனை ரீஸ்டோர் பண்ணார் பாருங்க. ஹல்லேலூயா. ரீப்ளேஸ். ஆமா, ரீஸ்டோர். அப்படி இந்த வசனத்தை திரும்ப அளிப்பேன்னு 25வது வசனம். So I will restore to you the years. ரீஸ்டோர். அப்போ ரீஸ்டோர் பண்றது, ரீஸ்டோர் தானமா, மீண்டுமா ரீஸ்டோர் பண்றது. இந்த ரீஸ்டோர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஆமா, அப்படியே நடுங்கி ஒடுங்கி என் தலையத்தை அவ்வளவுதான் அப்படியே பயத்திலே போயிட கூடாது. சத்த மீன் என்ன பண்ணும், போற போக்கிலே போயிடும். உயிர் உள்ள மீன் என்ன பண்ணும், அப்படியே ரிவேஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த ரீஸ்டோர் அடிக்கிறதுக்கு கிறிஸ்துக்குள்ள வரணும். ஏசு அப்படிதான் பார்த்தாரு. 38 வருஷமாடப்பா, இவ்வளோ நாளா வியாதியாங்கிறியப்பா, இவ்வளோ பெரிய வியாதியப்பா. ஏசு என்ன பண்ணல, பயப்படல, கலங்கல. அவர்தான் சொன்னார், கவலைப்படாத, சோர்ந்து போகாத, பயப்படாத. உங்க வீட்டுல இவ்வளோ கடன் தொல்லை இருக்குது, இவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ வியாதிக்குது, ஃபேக்டா. ஆமா, ஊருக்கு உபதேசம் மாதிரி இருக்காரு. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, யார் எனக்கு உதவா. அப்படிதான் அந்த 38 வருஷம் வியாதியஸ்தன். எல்லாரும் கைவிட்டாங்க, யார் எனக்கு, கடவுள் கூட என்ன கைவிட்டாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த கடவுள் வராரு, இயேசு வந்தாரு. வந்தது என்ன பண்ணாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா. ஆமா, அவனுக்கு சொஸ்தத்தை குத்தாரா இல்லையா? எழுந்து போன அந்த சுகத்தையும், பச்சை கிளி, மொசு கொட்டை பிரச்சனை, வியாதி, வறுமை, தரித்திரம், என்னென்னோ வியாதி இருந்திருக்கும் அவன் சரீரத்துல. பிசாசு வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரத்தெல்லாம் ரீஸ்டோர் பண்ணி அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். அப்ப இயேசு என்ன பண்ணாரு, அவனை ரீஸ்டோர் பண்றாரு. நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக அந்த ஜீவன் எல்லாமே இருக்குது. வீடு, மன, தோப்பு, துறவு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது ரீஸ்டோர் பண்றதுக்கு. அதனால இந்த 2026 எதை இழந்து போனாலும் அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆம் என்ற வாக்கு தத்துவத்தை நீங்க எடுக்கணும். ஆமா, அவர் என்னதான் ரீஸ்டோர் பண்ணாலும், நான் நினைச்ச நடந்த காரியத்தையே நினைச்சு அவங்க கைவிட்டாங்க, இவங்க கைவிட்டாங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன், நான் ஏமாந்து போயிட்டேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இதே நினைச்சிருந்தாக்கா பிசாசு இன்னும் மேலும் மேலும் திருடி புளி வச்சு புடம் வச்சு கட்சியில அப்படியே போய் மரணத்துல போய் முடிஞ்சிடும். இப்போ இயேசு வந்திருக்கிறார். இந்த வியாதிஸ்தனை வந்து என்ன பண்றாரு, அவனுக்காக எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் எல்லாம் கொடுக்குறாரு இல்லையம்மா. A to Z குத்தாரா? அவன் எத்தானாத்த அதை எடுத்து என்ன பண்ணணும், கொடுத்ததெல்லாம் தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். அதுக்கு முன்ன என்ன செலுத்தினான், ஆமா, பச்சை கிளி, புழு, இதெல்லாம் வந்து பச்சித்த காரியம், வியாதி ஆகி போச்சு, சாபமாகி, இதைதான் தேவனுக்கு உலகத்துக்கு காட்டின்னு இருந்தான். அப்போ பிசாசு மேல பிசாசு வந்துக்கினே இருக்குது. வந்து தொடச்சி 38 வருஷமா பேட தொலைல. ஆனா இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆமா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த இயேசு வந்து என்ன பண்ணாருனாக்கா A to Z அவன் கொடுக்கிறார். அவனை பார்த்ததுமே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அப்போ எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்போ அந்த ரீஸ்டோர் பண்ணதான் அந்த இயேசு வந்தார்னு பார்க்கணும். அப்படி அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் கூட எதை இழந்திருந்தாலும் அதை நீ ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லப்படுது. அப்போ இயேசு ரத்தம் சகல பாவங்களையும், சகல வியாதிகள், சகல வறுமைகள் நீக்கி சுத்திகரிக்கும். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை என்ன பண்ணணும், தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும்.
நல்ல கவனித்த ரீஸ்டோர் பண்ணணும்னாக்கா இயேசு ஏற்றுக்கொள்ளணும். அந்த இயேசு ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு, அதை தேவனுக்கு இடைவிடாம செலுத்தணும். அப்புறம் குடும்பத்தார் முழு உலகத்துக்கு செலுத்தும் போதுதான் இப்போ அசுத்தாவிகள்லாம் ஓடி போய் என்ன சொல்றாரு, திரும்ப அளிப்பேன், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். திரும்ப அளிச்சார். அவருக்கு என்ன தெளிச்சார்? அவனுக்கு காலெல்லாம் எழுந்து நடக்க முடியல, உடம்பெல்லாம் வியாதி, தோல் வியாதி, ஆர்ட், லங்ஸ், கிட்னி எல்லாம் பச்சைக்கிளி வெட்டுக்கிளி எல்லாம் பிசாசு வியாதி வருமத்தெல்லாம் ஆகிட்டு உடம்பெல்லாம். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அவனுக்கு ஜீவ ஆற்று கொடுக்குறாரு, ஜீவ லங்ஸ் கொடுக்குறாரு, ஜீவ கிட்னி கொடுக்குறாரு, ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. குத்தாரா இல்லையா? அதை திரும்ப கொடுக்குறாரு. அதை தான் ஏந்துட்டான் ஏதேன் தோட்டத்துல. பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷ்கு நாளில சாகவே. ஆமா, நன்மை தீமையை தேவனுக்கு தனக்கு குத்து 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 கைது தேஞ்சு கட்டு பாக்குற மாதிரி எல்லாம் ஏந்துட்டான். அதான் வியாபாரம். வியாதி வறுமை தரித்திரம் அசுத்தாவே இருக்கிறாங்க. இயேசு அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ கொடுக்குறாரு. நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ அதெல்லாம் திரும்ப கொடுக்குறாரு. எடுக்கணுமா இல்லையா? எடுக்கலாம். யார் மேல தப்பு? நம்ம மேல்தான் தப்பு. அதான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் ஆமா அன்பு கூர்ந்து எல்லாத்தையுமே குத்துறாரு. உச்சந்தலிருந்து உள்ளங்கால இருந்து தோடு சதை நரம்பு தசை சரீரம் ஐஸ்வர்யம். தரித்திரருக்கு ஐஸ்வர்யம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி, இறுதி நொறுகளை காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி, குடியிருப்பார் பிரசித்தப்படுத்த கர்த்தருடைய அனுகிரகத்தை பிரசித்த பண்ணும்படி நான் அனுப்பப்பட்டேன்றாரு. அப்போ ஒரு பேக்கேஜா வர்றாரு இயேசு எல்லார் வாழ்க்கையிலும் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதை என்ன பண்ணணும்? எடுக்கணும். அதை ஜீவ வச்சு ஏந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தை வாழ்வை திரும்ப கொடுக்க வர்றாரு. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, இயேசு சாமட பரலோகம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஒண்ணு விடாது கொடுக்குறாரு. மசிலுவில குத்தாரா இல்லையா? கொடுத்தது மேனா அப்படி எல்லாத்தையும் எடுத்து முதல்ல தேவனுக்கு செலுத்து. ராத்திரி பக்கம் ஆதம் வந்து முழு சொல்லும் போதே பாரு அசுத்தாவில ஓடி எல்லாம் வறுமை தரித்திரம் அசுத்தாவி எல்லாம் செய்தி ஓடி ஓடி பசுத்தாவி தேவதூரெல்லாம் வந்து மீண்டுமாய் நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். விழுந்து போன கூடாரத்தை மீண்டுமாய் எடுத்து கட்டுற மாதிரி. விழுந்து போன கூடாரத்தை திருப்பி கட்டுவேன். ஆமா, அதனால்தான் விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் எழுப்ப வந்தாரு. என் வாழ்க்கையே அவ்வளவுதான், என் மனைவி வாழ்க்கை அவ்வளவுதான், என் புருஷன் வாழ்க்கை அவ்வளவுதான், என் பிள்ளைங்க வாழ்க்கை அவ்வளவுதான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானே. அதனால பிசாசு உரிமையா வருவான் பிள்ளைகள் வாழ்க்கையில, மனைவி வாழ்க்கையில, புருஷன் வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல வந்து திருடுவான், சமாதானத்தை திருடுவான், சந்தோஷத்தை திருடுவான், அப்புறம் கொல்லுவான், அப்புறம் அழிப்பான். தடுக்க முடியாது அவனை. பச்சைக்கிளி வருதுமா, முசுக்கொட்டை பூச்சி வருது, நீ விளைக்கிற பெரிய 10 ஏக்கர் நிலத்துல நெல் விளைச்சிக்கிற, முசுக்கொட்டை பூச்சி நைட்ல வருது. எப்படி வருது? அப்படியே சாரையா வருது. இப்போ சேனியா வச்சா வரும். வெட்டுக்கிளி வருது நைட்ல, தடுக்க முடியுமா? முசுக்கொட்டை, பச்சைக்கிளி, அப்புறம் பச்சை புழு, அப்புறம் பச்சைக்கிளிங்க வருதுங்க, முசுக்கொட்டை பூச்சி, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பச்சித்த வருஷம் எல்லாத்தையும் பச்சித்து போடுறது. நைட்ல காலையில இருந்து போய் பார்த்தா எல்லா பயிரும் என்ன போச்சு? சேதமாயி போச்சு. நீ உழைச்சி ஓடி ஏர் ஓட்டி விதை விதைச்சு வலிஞ்செல்லாம் நாஸ்தி பண்ணிட்டான். அந்த மாதிரி ஆதாம் வியாபார வழியா பாவத்தின் சம்பளமான பிசாசு நன்மத்தை மகனி புஷித்ததுமே எல்லாம் வந்து உன்னை அழிச்சிடறான், தர்றான், கொள்றான். சமாதானம் இல்லை, வியாதி, வறுமை, கடன் தொல்லை, வேலை ஸ்தலத்துல காசு இல்லை, வறுமை, இதெல்லாம் கொடுக்குறான் பாரு பிசாசு. வறுமையை கொடுக்குறானா, வியாதி கொடுக்குறானா, சண்டை, பகை, கசப்பு, நன்மை தேம வாழ்க்கை. நீ அதையே தேவனுக்கு உலகத்து குத்து 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 பிசாசு தொட போய் எல்லாம் போச்சு. இப்போ நிற்கதியா நிக்கிற 38 வருஷமா வியாதியாசனா பிரச்சனை உள்ள அவனுக்கு 38 வருஷம் வியாதி, உனக்கு நீ 38 வருஷமா அவன் வாழ்க்கையில பிரச்சனை. இதை தீர்க்க யாராலையும் முடியல. கட்சியில இயேசு வரார். அல்லேலூயா. ஆமா, எழுந்து போன தேவன் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் ஆமா திரும்ப அளிக்க வர்றாரு. என்னத்துக்கு வந்தார் இயேசு? பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுக்குற அந்த ஜீவன்ல பேக்கேஜ் இது.
அந்த ஜீவல் என்ன இருக்குது? ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரையும் எல்லாம் ஏற்று ஜெட்டுக்குது. பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி கொடுக்கிறாரு. அதை நீ எடுத்து தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அப்போ பாவம் ஒன்று விட்டு ஓடிடும். தரித்திரத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம். இயேசுக்குள்ள ஐஸ்வர்யங்குதா இல்லையம்மா? இயேசுக்குள்ள தரித்திரங்குதா ஐஸ்வர்யங்குதா? எல்லாம் கடந்த ஐஸ்வர்யங்குது. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ ஐஸ்வர்யத்தை எடுக்கணும். எடுத்து தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் சொல்றதே இல்லை யாரும். சும்மா ஏசு எடுத்துட்டு சர்ச்சைக்கு போறத வருத்தமாக்குறாங்க. இதெல்லாம் உணர்வுபூர்வமா சொல்லணும். ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் கடந்த ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு முழு சொல்லிட்டே இருந்தது. தரித்திர ஸ்பிரிட் உன்னிட்டு ஓட பார்த்தோம். ஐஸ்வர்யம் சந்திக்கு என்ன பொறுப்பு? ஆபிரகாமுக்கு ஐஸ்வர்யம் வந்தது. ஆபிரகாம் சகல காரியத்துல அவன் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி இயேசு அடையாளம். அது தேவதை எப்ப பார்த்தாலும் பலிபீடத்தோட தொடர்பு. தாவீது இந்த ஏழைக்கு ஒரு கத்திரவனை எல்லாம் எடுத்து ஆடு மேய்க்கிற வர விருத்தி ஆஸ்வதிக்கப்பட்டானா இல்லையா? அவங்க எல்லாம் சும்மா இல்ல பாரு, வாயை வச்சுக்கிட்டு கத்திரை நான் எக்காலத்துல தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது வாயில். அந்த துதி தோத்திரம் ஆறான ஜபம் இதெல்லாம் கிறிஸ்து கட்ட காரியங்கள். அந்த பரிகாரங்களை அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசிட்டே இருக்கிறாங்க. வேலை செய்யும் போது, பாத்திரம் கழுவும் போது, துணி துவைக்கும் போது, குளிக்கும் போது, வண்டி ஓட்டும் போது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஏதோ ஒன்று நினைக்கிறாங்கல்ல. இப்போ பாத்திரம் கழுவுற, குளிக்கிற, துணி துவைக்கிற, மைண்ட்ல ஏதோ ஒன்று ஓடுது. என்ன ஆகுது? என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சு, கடன் தொல்லை எவ்வளோ இருக்குது, இதான் நினைச்சுன்னு இருப்பேன். இது நினைக்க பச்சிட்டுக்கிட்டே இருப்பான். புசு கொட்டி பிசாசு பிரச்சனையாவே இருக்கும். நீ அந்த நேரத்தில் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி நீ போகும்போது வரும்போது ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசிட்டே இருந்து பாரு. அசுத்தாய் ஓட பார்க்கும். அதான் அசுத்தாய் போட பார்க்கும். பசுத்தாய் தேவதெல்லாம் படிவு செய்வோம். அப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்திருக்கிறாரு. சபைக்குள்ள ஆசிர்வதிக்கணும், பகைக்குள்ள நன்மை செய்யணும், சத்துருக்களை சிநேகிக்கணும். அதெல்லாம் விட்டு அவனால நான் கேட்டேன், இவனால கேட்டா, இவன் என்ன கேட்டா, அவன் என்ன கேட்டா, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு இதே நினைக்குது. முசுக்கொட்டை பச்சை கிளி வெட்டுக்கிளியே நினைச்சும் கிடக்குது. நினைக்க ஒன்று ரெண்டு வந்து வண்டி வண்டியா பிரச்சனை. கட்சியில தண்டை நக்கரா தத்தினருக்கு போய் பாதாளத்தை போய் மண்ணுக்குள்ள போட்டு மூடிடுவாங்க. பாதாளத்துக்கும் போய் சேர்ந்துடும். சீரியஸான விஷயம். அப்போ இயேசு உனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பச்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளித்திருக்கிறாரு. திரும்ப இயேசு என்னை காப்பாத்திருக்கிறாரு. என் பாவத்துக்கு ஒரு கிரையம் சேர்த்துக்கிறாரு. என் தரித்திரத்துக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தாரு. என் வியாதிக்கு அவர் தழும்புகளால். சில பேர் வியாதி வந்துட்டு இருக்கான். வியாதி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? வியாதியே நினைச்சிருப்பாங்க. ஆற்று லங்ஸ், பிபி, சுகரு கூட்டிகிட்டே போகுது. நினைக்க கூட்டின்னு தான் போவோம். அவர் தழும்புகளால் சுகமானேன். வியாதி நினைச்சு ஹாஸ்பிட்டல் போக முடியல, காசு இல்லை. தரித்திரத்தை நினைச்சு வேலை வாய்ப்பு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை, இப்படியே சொல்ல காசு இல்லாதே போயிடுது. இயேசு கொடுத்திருக்கிறாரு சிலுவையில. இயேசு ஜீவனை குத்தாரா இல்லையாமா? வெத்து ஜீவனியா குத்தாரு. ஆவி உலகம் எல்லாமே அதுக்கு இதுன்னு சொல்லி தேவன் தன உலகத்து பேசினாக்கா அற்புதம் நடக்குது. அப்படிதான் பேசுறாங்க. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அந்த இயேசு சரீரம், இயேசு சாப்பிட்ட, இயேசு சாமட்ட வாக்கு தத்துக்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு பேச 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 முழு உலகத்துக்கு பேசலாம், ஒரு ஆள் பாய்விடாம. அப்போ தரித்திர நிவர்த்தி ஆகுது. அப்புறம் அவர் தழும்புகளால் சுகமானிகள். ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா இந்த பச்சித்த வருஷங்களின் விளைவை நீ பெறுவாய். சரீரம் புஷ்டி அடையும், ஆத்மா புஷ்டி அடையும். கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு. ஏசு என்ன பண்ணாரு? நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத. கவலைப்பட்டா போனதான் இன்னும் ரெண்டு பச்சித்துக்கிட்டே இருப்பான். பிஷா கவலைப்படுறதுல அசுத்தாய் வரும். அசுத்தாய் வந்தா வியாதி வரும். வியாதி வந்தா கடன் தொல்லை வரும். ஆமா. அப்போ கவலைப்படுறவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணாரு, கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஜீவனே கூட அந்த ஜீவன்ல தேவ நீதி துவித்தல் கொடுக்குறேன். அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பேசு. பேச 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 கொஞ்ச நாள் கழிச்சு ஆளே வித்தியாசமாகறான். தாவீது ஆடு மேய்ச்சிட்டே இல்லை, வர வர விருத்தி அடைந்து ஆடு மேய்ச்சி நீ ராஜாவா இருக்கிறான். ஆமா. யோசேப்பு சிறைச்சாலைல போய் உட்காந்து, நான் சிறைச்சாலைல போயிட்டேன், எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டானுங்க, நான் என்ன தப்பு பண்ண, போத்திபார் மணி பொய் கேஸ் போட்டு சிறைச்சாலை போட்டான்னு கவலை 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 வெறுப்பு கஷ்டமா வந்தாங்க. சிறைச்சாலையில இருந்து ஏந்து வந்திருக்க மாட்டான். அங்கேயே சிறைச்சாலையில அடக்க மாட்டிருப்பாங்க அவனை. ஆனா கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் வரைக்கும் எங்க போனான்? சிறைச்சாலையில இருந்து சிம்மாசனம், எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். ரெஸ்டோரேஷன் நடக்குதா இல்லையா? ரீஸ்டோரேஷன் சாதாரண ரிஸ்டோர்ல சிறைச்சாலையில இருந்து சிம்மாசனையும் போறான். அதே மாதிரி அநாத பெண் எஸ்தர் ராஜாத்தி, அப்பா இல்ல அம்மா இல்ல, எப்படி இருக்கும் பாரு.
உனக்கு அப்பா இல்ல அம்மாக்குறாங்க, அவருக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. எசராஜாத்திக்கு முருதேகாய் தான் வளர்க்குறான். அவன் ஆண்டவர் பத்தி நல்லா சொல்லி கொடுத்துக்கிறான். அப்பா இல்ல அம்மா இல்ல, எல்லாம் படிக்கிற ஆளுங்க, எல்லாம் போற ஆளுங்க, டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, எனக்கு படிப்பு இல்லை, வசதி இல்லை, நேற்று எதிர்காலம் எப்படி கவலைப்பட்டிருந்தாலும் கவலைப்பட்டுனே கூட்டிருப்பா. அவ தேவனை அறிந்தவள் எசராஜாத்தி. தேவன் 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 தனக்கு உலகத்துக்கு சொல்ல 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 அவளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள, 120 நாடுகளுக்கு அதிபதி, ஆகாஸ்வர் ராஜா, 120 இந்திய தேசம் ஒண்ணாம். அவ்வளவு பெரிய ஆளை ஆண்டவர்களுக்கு மனம் முடிச்சு வச்சு 120 நாடு எப்படி வாழ்ந்துருப்பா பாரு. சொர்க்க வாழ்வு. இப்போ இருந்தாலும்னாக்கா கப்பல், ஏரோப்ளேனு, ஹெலிகாப்டர் தான் சுத்தி இருப்பா எசராஜா. இந்த நாட்டில இருந்து இருந்தாங்க 120 நாடுகளுக்கு அதிபதிக்கு அந்த ரெஸ்டோரேஷன் நடக்குது பாரு அவளுக்கு. அதுதான் கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது, நன்மை தீமையிலே சத்தமின் மாதிரியே போகக்கூடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார், சிலுவையில் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை தேவி நீதிட்டு உயிர் திரும்ப கொடுத்துக்கிறாரு. அது என்ன பச்சை கிளி, அது என்ன முட்டு முசுக்கட்டை, அது என்ன பாவம், அது என்ன சாபம், அது என்ன மரணம், அது என்ன தரித்திரம், எவ்வளவு வந்தாலும் சரி பரவாயில்ல. இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். பரலோகத்தையும் குத்துக்கிறார், வானத்துக்கு சகல அதிகாரம் குத்துக்கிறார், ஜீவ கண்ணு குத்துக்கிறார், ஜீவ காது குத்துக்கிறார், ஜீவ ஆட்டு குத்து, ஜீவ லங்ஸ் குத்துக்கிறாரு. அதை நான் தேவனுக்கு முழு உலகத்து கொடுக்க போறேன்னா அப்படியே நீ ரிவேஸ் ஆகி ஏந்து போந்தெல்லாம் திரும்ப திரும்ப பெறுவே, திரும்ப பெற்றுக்கொள்வாய். அதுதான் ரிஸ்டோரேஷன். புரியுதா? திரும்ப அழிப்பேன். உனக்கு உலகத்தை எல்லாரும் அழிக்கிறேன், ஆனா ஆண்டவர்கிட்ட வரதில்லை. நான் சுய முயற்சியிலே ஏந்து போந்தெல்லாம் பெற்று ஓடி 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 கட்சியில் சோர்ந்து போயிடுறான் மனுஷன். ஓடுறான் உழைக்கிறான். ஆனா பிசாசு என்ன பண்ண மாட்டான், அவனு வேலையை திருடி கொண்டு கழிச்சு வாழ்க்கை ஃபுல்லா போராடி பிசாசுக்குள்ளே இருந்து கட்சியில் பிசாசு ராஜ்யத்திலே போயிடுறாங்க. ஆனா இயேசு பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தன் ஜீவ ரத்தத்தை குத்துக்கிறாரு. அதனால மத்திய மாட்டுக்கால ஒருத்தன் கூட்டுக்கண்ணு, ஒருத்தன் செவிட்டுக்காது, முடவர்கள் எல்லாம் இவங்களெல்லாம் போய் பாரு, சோகமா இருப்பாங்க. பாத்துக்கிறேன் நீ வேலூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பிரிட்ஜுக்கு எல்லாம் போய் பாரு, ஒரு அந்த பக்கம்லாம் போய் பாரு. கைவிடப்பட்டு அப்பாவால பிள்ளைகளால கைவிடப்பட்டு வயசானவங்க அப்படியே சோகமா ஒரு வெறுப்பும் கஷ்டமா இருப்பாங்க தெரியுமா. அவங்க எல்லாம் சுவிசேஷ கேள்வி ஏசியருக்கு எல்லாம் யார் கைவிட்டாலும் ஆண்டவர் என்ன ஆசை வச்சுக்கிறாருன்னு சொல்லி அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற ஆளா இருந்தாங்கன்னா ஆள் வித்தியாசம் ஆயிடுவாங்க. பசுத்த தேவதூரெல்லாம் எல்லாத்தையும் பெற்றுக்கோங்க. அதனாலதான் கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது, முசுக்கொட்டை மாதிரி இருப்பான் மனுஷன். எல்லாத்தையும் ஏமாத்தி திருடி போடுவான், அபகரிச்சும் போடுவான். திரும்பி திரும்பி வெறுப்பு கஷ்டமா இருந்தா திரும்பி திரும்பி திடீர்னே தான் இருப்பான். அப்ப கிறிஸ்துவ கொடுக்கணும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகிகள், துன்பப்படும் ஜபம் பண்ணுங்கள். என்னது ஜீவரத்தம் கூட சத்ரு ஒன்று ஜெயிக்க முடியாது. நான் சபிக்கிறவனுக்கு ஆசீர்வதி, இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுத்து ஆசீர்வதிச்சு பாரு. சபிக்கிற உனக்கு திருப்பி கொள்ளடிக்க மாட்டான். கிறிஸ்துக்குள் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நீ நன்மை திருப்பி பச்சை கிளி, முசுக்கொட்டை, அதான் பச்சை கிளி மாதிரி வருவான், வெட்டுக்கிளி மாதிரி வருவான், முசுக்கொட்டை மாதிரி வருவாங்க. உங்க ஆளுங்களே ஒரு வீட்டாரே உனக்கு சத்ரு. ஆமா, நீ சத்ரு, அவங்களுக்கு சத்ரு, எல்லாம் பச்சத்துக்குன்னு எல்லாம் ஐக்கின்னு போயின்னு தான் இருக்கும் வாழ்க்கை. அதனாலதான் கிறிஸ்துக்குள் வந்துட்டா நீ முழு உலக இயேசு ஜீவன் பரிவு கொடுத்தா மீண்டுமா எழுந்து போனதெல்லாம் புது பலன், புது கிருபை, புது தயவு, புது அபிஷேகம் எல்லாமே நீ பெற்றுக்கலாம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் வந்தார். எழுந்து போனது தேடவும் ரட்சகமே மனுஷகுமார் வந்தார். வாழ்க்கையில் எது எழுந்து போய்கிற ஓடி உழைச்சி சம்பாரிச்சு கட்சியில் வியாதி வந்தது, முதுமை வந்தது, ஏழாமை வந்தது, மரணம் வந்தது, மல்ட்டத்தனம், இதெல்லாம் பிசாசு வேலை. ஆபிரகாமுக்கு மல்ட்டத்தனம். 100 வயசு 90 வயசு சிறுகள் வைப்பாடு நின்று போச்சு. புல்லன்னு சொல்லிட்டே இருந்தா கட்சி வெளியே புல்ல எல்லாத்தையும் போட்டுருக்கான். அவன் என்ன பண்ணான், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதான். அப்ப என்ன பண்ணிச்சு, 100 வயசு 90 வயசு சரீரம் மாதிரி வாலிப பருவம் 100 வயசு 90 வயசுல அவனுக்கு ஈசாக்கு பிறக்கிறது பாக்குறோம். போட்டுக்குதா இல்லையா பைபிள்ல? அவன் சரித்திரம் என்ன சொல்லுது, அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன்னா ஜீவன், அது A to Z இருக்குது, அதுல கர்ப்ப கணிக்குது. அப்புறம் ஈசாக்கு பொண்ணு பாக்குற படலாம், அந்த பொண்ணு எப்படி பாக்குறான் பாரு ரெபேக்கால. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு எல்லாம் இருக்குதுமா இயேசு கிறிஸ்துக்குள்ள. அவங்களே கொண்டு போய் கடையெல்லாம் போட்டு கூட்டிட்டு அதான் அவங்களே கொண்டு போய் அவங்களே செய்யறாங்க. இதெல்லாம் ஆபிரகாம் நடக்குது. அப்புறம் ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள். ஆபிரகாம் சீமானா இருந்தான், பூமி தாங்க கூடாதபடி எல்லாம் ரிஸ்டோர் ஆகுது. டெய்லி ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதமா வைக்கிறான்.
பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தம் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவேஸ் மூலம் அவனுக்கு உண்டாக்கிதான். அப்ப கிறிஸ்துவேஸ் எது வந்தாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்துக்கிறாரு. ஆபிரகாம் எப்படின்னா சகல காத்துல ஆசீர்வாதம், ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் வெள்ளியும் பொண்ணுமான சீமானா இருந்தான். ஆபிரகாம் சகல காத்துல ஆசீர்வாதமா இருந்தான். சும்மா இல்ல, நன்மத்தை மரியத்துக்கு வாய்க்க வாழ்த்து விக்கிராரம் பண்ணியிருந்தவன் அவன். அதாமா யெகோவா தேவனோடு உடன்படிக்கை பண்ணி ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்டுடி. அது பழைய ஏற்பாட்டில் இயேசு அம்புகுறிக்க, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தில் வரல. புதிய ஏற்பாட்டில் அந்த இயேசு இதோ உலகத்தின் பாவத்தும் தேவாட்டுக்குட்டி இயேசு வந்து ஒரு A to Z சிலுவையில் குத்துட்டாரா இல்லையா? கொடுக்க போறாரா? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ விஷயத்துக்கு A to Z குத்துக்கிறாரு. அதை திங்க் பண்ணு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. ஒரு வழியா வந்த பிசாசு 7 வழியா போடும். திருப்பி பச்சி விளைவெல்லாம் பச்சிக்க மாட்டான். மூச்சு கொட்டை பூச்சி வெட்டு கிளி பச்சை குழி இதெல்லாம் வந்து வாழ்க்கையில திடீர்னு கொண்டு ஆயிட்டு வாழ்க்கையா இருக்காது. அப்ப என்ன பண்ணும்? அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் எண்ணிலாம் என் வார்த்தைகள் நிலைத்திருக்கணும். ஆனா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க? இயேசு எடுத்து ஞானசானுக்கு சபைக்கும் போறாங்க. கட்சியில உலகத்தான விட மோசமாக்குறாங்க. பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், வெறுப்பு, கசப்பு இப்படி இருந்தாங்க. பிசாசு தான் வந்துக்குது. இயேசு எடுத்துட்டு இல்லாதே கொஞ்சம் நல்லா இருந்தாங்களாம். ஒரு ஊழிக்கார் சொல்றாரு, சபைக்கு போய் கட்டுவிட்டாங்க. சபைக்கு போய் நிறைய பேர் கேட்டு. ஏன்னா நியாயப்பிரமாணம். ஆமா, அநேக அடிகள் அடிக்கப்படுவான்னு சொல்லப்படுது. அதனால்தான் சபைக்கு போனா கிறிஸ்துக்குள் கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம். ரொம்ப மோசமா இருந்தா விலகி இருக்கலாம். இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னாரு, எச்சரித்தார். ரொம்ப மோசமா விலகி இருந்தார். ஆனா ஜீவனுக்குள்ளே இருந்தாரா இல்லையா? அவர் ஏதோ குறைவா இருந்தாரா? பிசாசு அவர்கிட்ட வாழாட்ட முடிச்சா, ஏதாவது திருட முடிச்சா? இயேசுவ அவர் போனா பிசாசெல்லாம் ஓடுது. ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துன்றாரு. பிசாசெல்லாம் அலையச்சின்னு ஓடுது. இயேசு ஒண்ணுமே பண்ண முடியல பிசாசால. மனுஷர்கள் ஒண்ணு போட அவர் கொலையில யாரும் அவர் மேல கை போட முடியல. ஏன்னா ஜீவனை கொடுக்கிறார், சபைக்குன்னே ஆஸ்வதிக்கிறார், பகைக்குன்னே நன்மை செய்யறாரு, சத்துக்குள்ளேயே சிநேகிக்கிறார், துன்பப்படுத்தி ஜபம் பண்ணாரு. அந்த ஜீவ சரஞ்சு A to Z குத்திட்டு போயிட்டே இருக்கிறார். அதுக்காக தான் அவர் வந்தாரா. அப்போ இயேசு ஏற்றுதான் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்ல வரேன், புரியுதா? அதனால இனி எதெல்லாம் ஏந்து போனேன் ஆதாம் வழியா பிறந்து சாபம், பாவம், மரணம், வியாதி, வறுமதி அதெல்லாம் திரும்ப அளிப்பேன். திருப்பி வாசி அதை முடிச்சிடுவோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25. சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆடைகளும் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். இயேசு வந்தா என்னமாவது? வழிந்தோடுதா இல்லையா? மன்னிப்பு, இரக்கம், தயவு. ஆமா, ஒருத்தன் லேகன் பிசாசுவான். பிசாசு மேல பிசாசு, பிசாசு மேல பிசாசு, பச்சை கிளி வெட்டுக்குழி மாதிரி வந்து சூதிச்சு போற அவனை. 2000 பிசாசு பிச்சுச்சு. ட்ரெஸ்ஸே இல்லை, ட்ரெஸ் கைட்டு போட்டான். குடும்பத்துல இல்லை, துரத்தி விட்டாங்க. கட்சியில நிர்வாணம் ஆயிட்டான். நிர்வாணம் ஆயிட்டானா இல்லையா? எல்லாம் எலும்பு தோல்மாக்குறான், கல்லர்ல போய் இருக்கிறான். இயேசு பார்த்தாரு. அவனை பார்த்ததுமே என்ன பண்ணாரு? திரும்ப அவனுக்கு வாழ்வு கொடுக்குறாரு. நானும் அவைகளுக்கு ஜீவன்னா வாழ்வு உண்டாகும், அது பரிபூர்ண படம் வந்தேன். ஜீவ வாழ்வு கொடுக்குறாரு பாரு. நீ கூட இயேசு ஏற்று ஞானத்தான் ஏற்றுட்டு இயேசு உனக்குள்ளதான் நீ கூட மற்றவங்களுக்கு வாழ்வு கொடுக்கலாம். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ சர ஜீவ ரத்தத்தோ யாரெல்லாம் வாழ்வு இல்லாத எங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஜீவ சார் தேவன் தர உலகத்துக்கு ஒரு அசுத்தாயத்தை ஒரு பசுத்தாய் வாழ்வு கொடுக்கலாமா இல்லையா? அதனாலதான் இயேசு ஏற்றுங்களை பார்த்து இயேசு நீங்க உலகத்துக்கே வழி, நீ பூமிக்கே கத்தராகி இயேசு விசுவாசி அப்போது நீயும் வீட்டாரோ ரட்சிக்கப்படி சொன்னாரா இல்லையா? அந்த இயேசு அப்பத்தே திராட்சம் பானம் பண்ணிக்கிற திருவிருந்துல இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அதான் யூத் வாலிபர்களுக்கு யாருக்குன்னா நீ ரீஸ்டோர் பண்ணலாம். ஜீவன் சார் இயேசு சாமிட வாங்க தேவன் தன உலகத்துக்கு அசுத்தாய் வருத்தி ஒரு பசுத்தாய் கொண்டு அவங்களை ஆஸ்வதிக்கலாம். அப்புறம் இயேசு பத்தி சொல்லலாம். அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தை நிலைத்திருங்க. நீங்க ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய, சமாத, சந்தோஷ கனி ஏந்து கொண்டெல்லாம் நீ ரீஸ்டோர் பெற்றுக்கலாம். தலையத்தே அவ்வளவுதான், இதோடு முடிஞ்சிச்சு, வாழ்க்கையில நீ மீண்டு வர முடியாது சொன்னானே இயேசு தெரியாதுன்னா சொல்லலாம். அவ்வளவுதான் தலையத்து முடிஞ்சு போச்சு கதன்னுவாங்க. இயேசு முடிஞ்சதுல தான் தோங்குறாரு. அதுக்கு ஜீவன் சார் இயேசு சாமிட வாக்குத்தத்தே கொடுக்குறாரு. அளவற்ற அன்பு, அளவற்ற ஐஸ்வர்யம், அழிவற்ற சமாதானம், உயிர்த்து பரலோகம் எல்லாமே கொடுக்குறாரு. அதை கொடுத்து தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அசுத்தாய் தருத்தி மீண்டுமாய் திரும்ப அளிப்பேன்றாரு.
அதான் அந்த வசனத்தில் சொல்லப்படுது. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எத்தனை வருஷம் பாவத்திலே சாபத்துல நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணிலே வாய்ந்து எல்லாத்தையும் திரும்ப அளிப்பாராம். ஏசு குத்தா அரைக்குறை கூட முழுசா கொடுப்பாரா? ஏசு அரைக்குறையா கொடுப்பா முழுசா கொடுப்பாராமா? பிசாசு எல்லாத்தையும் பாவத்திலிருந்து மரணத்தை வெளியும் பாதாள ஏசு தேவி நீதி பரலோக வெளியும் கொடுக்கிறாரு. அதை எடுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தினா நீ ஏந்து போனதை பெற்றுக்கொள்ளலாம். இல்ல நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், நன்மத்தையும் அறிய நல்லவ கட்டவளாந்து சபிக்கணும் நன்மத்தையும் வாழ்க்கை கெடுத்து பேசிக்கின்னு கவலைப்பட்டு வெறுப்பு இந்த ஆட்டம் பிசாசாட்டம் ஆட்டிட்டு பண்ணாக்கா பிசாசு ஏக கொண்டாட்டம். பச்சை கிளி முசு கொட்டை பூச்சி அப்புறம் வெட்டு கிளி எல்லாத்தையும் அமைச்சிருப்போம். வாழ்க்கையில திறது கொட்டது ஐக்குதுமாவே இருக்கும். கட்சியில ஒரு கெட்டுன்னு வந்து பிசாசுக்குள்ளே பாதாளிலும் ஒரு சீரியஸான மேட்டர். படி அந்த வசந்த யோவேல் Joel 2nd chapter 33, 34, 35. வாசி 23, 24, 25. So, be glad then, you children of Zion, and rejoice in the Lord your God, for he has given you the former rain faithfully, and he will cause the rain to come down for you, the former rain and the latter rain in the first month. The treasury floors shall be full of wheat, and the vats shall overflow with new wine and oil. So I will restore to you the years that are swarming locust has eaten, the crawling locust, the consuming locust, and the chewing locust, my great army which I sent among you. Hallelujah. போதும் வை. Hallelujah. சொல்லு Hallelujah. Hallelujah. அதனால பச்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப அளிப்பேன். திரும்ப அளிப்பாரு. எவ்வளவு டேமேஜா போனாலும் சரி திரும்ப உன்னை கட்டுவார், உன்னை எழுப்புவார். பிள்ளை எத்தனை முறை கீழே விழுந்தாலும் என்ன பண்ணுது? அப்படியே 10 மணி இருக்குது பிள்ளை, சிறு பிள்ளை நடக்க பழகுது. வீழ்ந்தா அப்படியே பத்துக்குதா டக்குன்னு ஏந்துக்குதா? ஆமா, டக்குன்னு வராரு ஏசு. ஆமா, டக்குன்னு பிச்சுக்க, டக்குன்னு ஏசுக்குள்ளவா. செத்த மீன் போற மாதிரியே வெறுப்பு கசப்புலயே போயிடாத. பகை கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை நன்மை தேவையிலே போக போக பிசாசு வெட்டுக்கிளியெல்லாம் இருப்பான். எல்லாத்தையும் பச்சித்து போட்டுருப்போம். வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் சுகபல் எல்லாம் திருடி கொண்டு ஆயிடுச்சு. வாழ்க்கையை கெட்டுன்னு வந்து அப்படி கூட டக்குன்னு கிறிஸ்துக்குள்ளவா. ரொம்ப நாள் ஃபுல்லா பகை கசப்பு வைராக்கியம் கோபம் சுயநீதி அநீதி நன்மை தேவையிலே அந்த வெட்டுக்கிளிக்கு தான் வந்துன்னு இருக்கான். அவர் கிறிஸ்துக்குள்ள தாவி சொல்றான், கத்தை நான் எக்காலத்துல என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதி சொல்லிக்கொண்டே இருக்குமா. சொல்ல சொல்ல பசுத்த தேவதூர் வந்து வர விருத்தி ஆகிட்டே போறான். தப்பெல்லாம் செஞ்சாமா அவன், ஆனா தப்பிலே இல்லை பாரு ரொம்ப நாளா. கிறிஸ்து என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது சொல்லிக்கொண்டே இருக்கு. கத்தரின் கோட்டை என் தஞ்சம் என் துருகம் என் கேடகம். கத்தர்னா ஜீவனுள்ள தீப உலகம் ஜீவமான தேவி நீதி இதில் பேசிட்டே இருக்கிறான். சரி, கட்சியில பாண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்ட கட்சி மாட்ட கட்சி மனுஷ கட்சி இந்த மாதிரி ஏசு என்ன பண்ணாரு தெரியுமா? நம்மள மாதிரி மாறுறாரு. பிதாவாகி தேவன் இயேசு சிலுவுக்கு அனுப்புறாரு. சிலுவுக்கு அனுப்பிச்சு என்ன பண்றாரு? அந்த பச்சை கிளி வெட்டு கிளி முசுக்கொட்டை பூச்சி எல்லாம் கட்சி கொதற மாதிரி சிலுவையில் நம்மளோட பாவத்தை ஏத்துக்கிட்டாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதை அவரை நமக்காக பாவமாக 2:5:21 பவுல் சொல்றாரு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகிறார். சாபமானாரா? அக்கிரமக்காரி ஒருவராக என்ன நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாரு. நன்மத்தை மரியத்தக்க கனியை ஏத்துக்கிட்டாரு. இப்போ ஆதாம் ஏவாள் பாவத்தை. இப்போ பிசாசு என்ன பண்ணா? இயேசுவை அப்படியே முத்தம் தானா சிலுவையில. வெட்டுக்கிளி பச்சை கிளி பொசு கொட்டை பூச்சி அப்படியே வெட்டுக்கிளி ஷேனியா வந்தான் பாரு. வந்து அந்த பயிர் பச்சித்து போட்டது மாதிரி சிலுவையில சாபம் ஆகிறார், வியாதி ஆகிறான், வறுமையாக தரித்திரம் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க நொறுக்கிறாங்க. அவளை சிலுவையில் அறியும், அவளை சிலுவையில் அறியும். அதாவது ஒரு மனுஷன் ஆதாமுக்குள்ள பாவத்துக்கு தன் ஆவிக்குள்ள அப்படிதான் நம்ம கண்ணுக்கு தெரியல. இயேசு எப்படி பாவத்தை ஏத்துக்குதுமே அதுக்கு முன்ன ஒருத்தனும் கை போடல. ஏன்னா ஜீவ வச்ச கல்ல இருந்தாரு. அதனாலதான் நீ ஜீவ வச்சது கல்ல இருந்தா ஒரு பிசாசு ஒண்ணு பண்ண முடியும், மனுஷன் ஒண்ணு முடியாது. அதுதான் ஜீவன்லயே இருக்கணும். ஆனா பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏத்துக்குதுமே அது வெட்டுக்கிளி பச்சைக்கிளி இந்த யோபேல் 2:25 நிறைவேற அதான் அந்த பாவத்தை ஏத்துக்குதுமே பாரு.
வெட்டுக்கிளி வருது இல்லையா, அவன் ஈட்டி ஏத்துன்னு வரான், சாட்டை ஏத்துன்னு வரான், காரி துப்புறான், சிறுசில முள்முடி வைக்கிறான், கையில ஆணி அடிக்கிறான், காலில் எல்லாம் அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டாங்க. இப்போ அவ சரீரம் எப்படி இருக்குது, அந்த விளைச்சல் பச்சை கிளி மூசுக்குட்டெல்லாம் வந்து பச்சித்து போட்ட மாதிரி இருக்குது சிலுவையில. ஆனா தலைமையில கை வச்சு கவலைப்பட்டாரு ஏசு. நீ என்ன கவலைப்பட அப்படின்னு நடிக்க ஓடிக்கிட்டு இருப்ப. ஐயோ எல்லாமே போச்சு, பாவம் ஆயிட்டேன், வியாதி ஆயிட்டேன், வறுமை ஆயிட்டேன், தரித்திரம் ஆயிட்டேன், இன்னும் மீண்டே வரும், நீ கவலைப்பட்டு இருப்ப. இயேசு கவலைப்படல. ஆமா, அவருக்கு ஒரு விவரம் தெரியுது. இமை போய் கைவிட்டார், ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு. அந்த ஜீவ ரத்தத்தை பேசுறாரு பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துட்டா உனக்கு ஒரு வாழ்வுக்கு திரும்ப உனக்கு அளிப்பேன், திரும்ப நித்திய கிருபைன்னு இறங்குறாரு. இமை போய் கைவிட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து இயேசுக்கு. எல்லாம் அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டாங்க. இயேசு வீரன். பாவம் மனவனை காரி துப்பாங்க, கட்சியில வியாதி வரும், வறுமை வரும், எல்லா வியாதி வருது, எல்லா தரித்திரம் வருது, எல்லா அவமானம் வெக்கெல்லாம் வருது. ஆனா எல்லாரும் மேல வெறுப்பு காசு ஜீவ வார்த்தை பேசுற. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஜீவ ரத்தம் பிதாவே இவனுக்கு ஆவி வைப்பித்து ஜீவனை பேசுறாரு. அந்த ஜீவன தேவதி பரலோகமே இருக்குது. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு குத்தா, ஒரு ஆள் பயப்படாம குத்தாரா இல்லையா? மேஜிக்கா பொய்யா? ஃபேக்ட், உண்மையா செய்தாரு, ஃபேக்டா செய்தாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை கொடுக்க மாட்டோம். ஏசு எடுத்துட்டு ஞானத்தான் 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ஒரு அங்கல முன்னாடி. ஏன்னா நன்மத்தை தான் போய்ங்கிறான். இன்னும் பிசாசு வந்து திடீர்னு கொண்டு வந்தாங்கிறான் வாழ்க்கையில. ஆனா இயேசு 3 நாள்ல பிதாவாகி கைவிட்ட பிதா மேல கோவில்ல, காட்டுக்கு யூதாஸ் மேல பகை, ரோமர்கள் யார் மேல பகை, நன்மத்தையே பேச மாட்டாரு, ஜீவ வார்த்தையே பேசுறாரு. அப்போ பாவம், சாபம், மரணம், தரித்திரம், அவமானம், வெக்கம் எல்லாம் வந்து போச்சு. அட்ட தரித்திரம், பேங்க்ல பேலன்ஸே இல்லை. உலகத்துல எல்லாருடைய தரித்திரம் எல்லாமே வாங்கினாரே இல்ல. 3வது நாள் வாங்கினதுல சகல அதிகாரத்தையும் வாங்கினாரு. கையில காசு இல்ல, கையில ஓட்ட போட்டாங்க. நீ என்ன கலைங்க போட்டு இருப்ப. எல்லாம் பிசாசு வந்து பச்சித்து போட்டான். அந்த விளைச்சல பச்சை கிளி மூச்சு கூட்ட எல்லாம் பச்சித்த மாதிரி சிலுவையில் எல்லாம் பச்சித்து போயிடுச்சு. பேங்க்ல பேலன்ஸே இல்ல. நீ நடிக்க முடியும். ஆனா இயேசு காவல் என்னாச்சு அவர்கிட்ட, அந்த ரத்தம் இருந்துச்சு, ஜீவ ரத்தம் அது இருக்குதுமா உனக்குள்ள கூட. உலகத்துல எல்லாரும் குத்துக்கிறாரு. ஆனா அதை பயன்படுத்துறாரு. அந்த ஜீவ ரத்தத்தை தேவனை கொடுக்கிறாரு, சபிக்கு ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கு நன்மை செய்யறாரு, சத்துக்களை பரலோகத்தை மாம்சம் உலகம் ஃபுல்லா கொடுக்கிறாரு. குத்தாரா இல்லையா? என்ன நினைச்சு 3வது நாள் தேவதூதம் பசுத்தா மரணத்தை செய்து பசுத்த தேவதூர் எல்லாம் 3வது ஏந்து போதெல்லாம் வருது. பச்சித்த வருஷத்துக்கு விளைவை திரும்ப அளிப்பேன் பச்சுமா இல்லையா? 3ஆம் நாள் எல்லாமே வந்துச்சு அவருக்கு. அப்போதும் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லு. எல்லாம் ஆதாம் மூலமா பாவமாகி, சாபமாகி, வியாதியாகி, வறுமையாகி, தரித்திரமாகி, நன்மத்தை மாதிரி சாபத்துல பாவம் மரணத்துல இருக்கிறான். அப்ப நீங்க போய் என்ன பண்ண, சுவிசேஷம் என்னது, ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ண. அதான் நம்ம செய்தி. நம்ம செய்தி என்னது, ஜோயே ஜீவன் வேதாகம. உலகம் எல்லாம் போய் நம்முடைய சபை குளோபல் சர்ச். நமக்கு சபைக்கு வான குறை, இங்க நம்ம சபைக்கு வான குறை பூமி பாதபடி 816 கோடி பேர் அந்த உலகத்துல. நன்மத்தை மரியத்தை கழி தேவன் பச்சித்த வரும். எங்க பார்த்தாலும் நோவா காலத்துல சாப்பம், பாவம், மரணம், தரித்திரம், வியாதி, வறுமையாக உலகம் ஃபுல்லா முசுக்குட்ட பச்சை குழியெல்லாம் உலகம் ஃபுல்லா அச்சும் கிடைக்குது. இப்போ இயேசு ஜீவன் பரி தேவன் தனக்கு மூலத்துக்கு அசுத்த பசுத்த எரிக்கே ஒரு பெரிய மறுரூபத்தை கொண்டு வரணும். அதான் இந்த 2026 வாக்கு தத்துவம். ஜமல்லமா. அதனால் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான வழி, எந்த ஜாதியோ, எந்த இனமோ, எந்த நாடு, ஆப்பிரிக்காவா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டாடி எல்லா ஆதாம் வழியா பிறந்த பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி இருக்கிறான். மனம் கோடி கோடியாக நினைச்சிட்டு நீ மயங்கிடாத. கோட்டு சூட்டு போட்டுக்கிறான், பெரிய அரசியல் தலைவராகிறான், எல்லாம் அம்மா பாவத்தின் சம்பளம் மரணத்துல பிறந்துக்கிறான். ஒரு நாள் முசு கொட்டை பூச்சி இந்த மாதிரி சாபத்துல பாவத்தில் மருந்து பாதாளத்துக்கு போடுவான். வானத்துக்கையும் பூமி மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கணும். அவர் தான் ரெஸ்டோரேஸ். ஏந்து போனது எல்லாம் தேவ நீதி பரலோகத்தையே குத்துணும், பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. அந்த இயேசு வேணான்னு சொல்றவன் அந்த சாபத்துல பாவத்துல மருந்து படிப்பு இருக்கலாம், வசதி, கோடி கோடியா பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம். ஆனா ஆதாமின் சிந்தை மரணம். பச்சை கிளி முசு கூட்ட மாதிரி வியாதி வறுமை தரித்திரத்துல இருந்து கட்சியில் மறுத்து அதே பாதாளத்துக்கு போய் சேர்த்துருவான். அப்போ இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அவன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரி விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த இயேசு தான் நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிறோம். இயேசு யாரு? நானே வழியும் சத்தியமா ஜீவனுமா இருக்கிறார். அந்த ஜீவ வார்த்தையை பேசுறோம். அந்த ஜீவன தேவி நீதி தூய்த்தது பரலோகமே இருக்குது. நன்மை தீமை எல்லா கேடுபாடு இருக்குது. நன்மை தீமை நல்ல சுயநீதி, அநீதி, பாவம், சாபம், மன தத்திரம், பிசாசு திடீர்னு கொண்டு நைச்சுன்னு வாய்நாளெல்லாம் இப்போ சொல்லும் போதே ஜீவனுக்குள்ள வந்துடணும். ஏசு எங்க போன, நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவன தேவி நீதி தூய்த்தது. என் பிதா ஜீவனு குமாரனு ஜீவனு ஆவியானு ஜீவனுடைய அந்த ஜீவன தேவி நீதி திரும்ப அளிக்கிறாரு. எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் இயேசு புறம்பே தள்ள மாட்டார். ஜீவத்தை குத்திட்டே இருப்பாரு. ஆனா ஜீவன நிலைத்திருந்தா ஆசீர்வாதத்துக்கலாம்.
நர்றது பிறந்தது செடி வளருமா? அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்க ட்ரை பண்ணணும். ரொம்ப கோபம், பகை, கசப்பு, கவலை, பயம், வெறுப்பு, மனத்தாங்கல தான் பிசாசு தான் கிரியை செய்யும். பிசாசு திடீர்னு கொண்டு அழிச்சுனே இருப்பான். அதனால நம்ம ஜெபம் பண்ணோம். கிறிஸ்துக்குள்ள வாங்க. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அவரும் பாக்கியவான்கள். அன்பாளே, நீங்க எந்த ஜாதியோ, எந்த இடமோ, எந்த மதமோ, ஆதாம் வழியா அம்மா வயிற்றுல பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறீங்க. பிசாசு பச்சித்து போடுறான், சமாதானத்தை பச்சிக்கிறான். பிள்ளைகள் வாழ்க்கையில, எதிர்கால திருமண வாழ்க்கை, முதிர்ந்த வாழ்க்கை, வியாதிகள், வறுமை, ஏமாத்து, திறறது, கொண்டது, மனுஷன் பொல்லாத மனிதர்களுக்கு தப்பணும், பிசாசுக்கு தப்பணும், சாபத்துக்கு, மரணத்துக்கு, பாதத்துக்கு எல்லாம் தப்பணும். நீங்க பாதுகாக்கப்படணும். நீங்க ஆபிரகாமை போல சகல காத்துல ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க பூமியை சுதந்திரிக்கும் குடியிருக்கலாம். கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனம். அந்த ஜீவன தேவி நீதி டு இயேசு கிறிஸ்து அவனோட பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாமின் சிந்தை மரணம், அது நன்மத்தையும் அறியத்தக்க சாகவே சாவாய். பிசாசு உரிமையா வருவான், திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவன தேவி நீதி டு பரலோக ராஜ்யமே இருக்குது. அது திரும்ப அழிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, அழிச்சிட்டாரு. அந்த கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த இயேசு கிறிஸ்து சார் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. இயேசு சிலுவையில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆறி பிதாவையும் கொடுக்கல, ஆவியை பித்து ஜீவ சரி பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து குத்தாரா இல்லையம்மா? 3 நாள் என்னாச்சு? தரித்திலிருந்து வெளியில ஆயிட்டாரு, பாதாளத்திலிருந்து வெளியில, மரணத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தேவனி பரலோகம் ஏந்து போறது எல்லாமே 3 நாள் பெற்றுக்கிட்டாரு. மேஜிக்கா பொய்யா? அப்புறம் போயிட்டு இந்த ஜீவவாதி இயேசு சாமடவாக உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. சகல ஜாதிகளையும் சுவிசேஷம், நான் உலகத்தை முடிவு பண்ண சகல ஜாதிகளையும் உன்னோடு கூட நீங்க உலகம் எங்கும் போக, கிராமங்கள் தோறும், பட்டணத்து தேசங்கள் தோறும். அதான் சுவிசேஷம். இயேசுவை பற்றி இயேசு நானே வழி சதிச்சு அந்த ஜீவன தேவி நீதி இயேசு சாமட வாக்கு தகுது. அதை ரிசீவ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. கிறிஸ்துக்குள்ள வாங்க. சகல பாவத்தை நீக்கி சுத்திக்க, சகல பிரச்சனை, சகல வியாதி வரும்போது பாதாளம், மருத்துவர், உயிர்த்தது, குஷ்ண, கூட்டுக்கடு, செவிட்டுக்காது, எல்லாத்துக்கும் ஜீவ சகலம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ தண்ணி, எல்லாம் நன்மத்தேம சார், நன்மத்தேம வாழ்க்கை, நன்மத்தேம குடும்பம், நன்மத்தேம தொழில், நன்மத்தேம பூமி, எல்லாம் பிசாசு சேனையா வந்து பச்சித்து போடுது எல்லாத்தையும் வாழ்க்கையை. கிறிஸ்துக்குள்ள ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யம், தேவன் தர உலகத்துக்கு. கத்தாவே, இந்த செய்தி கட்ட அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தா. உலகம் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு ஜெபிக்கிறோம் கத்தா. எங்க சபை குளோபல் சர்ச் உலகளாவே திருச்சபை, இந்த சோழவர சபை, அவருடைய இந்த சபையிலிருந்து கத்தா முழு உலகத்துக்கு ஜீவனை கூட இயேசுக்கு ஜீவன் கொடுக்குற கத்தா. 816 கோடி பேருக்கும் நீ சமீபத்துக்கு தேவன், நீ தூரத்துக்கு தேவன். காணாச்சரியமாக பிசாசினால் கொடிய வேலைப்படுறா போ. ஜீவ அப்பத்தை இங்க தேவன் தர உங்களுக்கு குத்தார் பாரு. அந்நேரமா சுகமாயிட்டா. சமீபத்திலிருந்து தூரம் உங்க பிள்ளைங்க தூரத்தில் இருக்கலாம், நன்மத்தை மாதிரி கட்டு சீரழிச்சிருக்கலாம். இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் மூணுக்கு அசுத்தத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. நீங்க உலகத்துக்கு ஒளி, நீங்க பூமிக்கே ஒப்பு. இயேசு சமீபத்தில் அற்புதம், தூரத்தில் எங்க போனா பாவத்தின் சம்பளம் மனத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணும். அதை ஜீவ இயேசு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். தேவன் தனக்கு ஆதாம் உங்களுக்கு பாதாள ராஜ்யம் கடந்து போய் பசுத்தாய் தேவதூர்கள் எல்லாம் வந்துருவாங்க. ஏந்து போதெல்லாம் பெற்றுக்கலாம். அப்படியே இந்த ஞாயிறு 6/11/2026 ஞாயிறு பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் சபையின் மூலமாக முழு உலகத்தில் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமிரிக்கா, தென் ஆசிரியர், முழு உலகத்துக்கு, தமிழ்நாடு, இந்திய தேசம், சோழர் கிராமம், வேலூர் மாவட்டம், முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிவில் கொடுக்குற கத்தாவே. திருடவும் கொள்ளவும் அழிக்கும் ஒரு வேணுண்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பரிபூர்ணப்படும் வந்தே சொல்லி நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காய் ஜீவனையே கொடுக்க. அந்த ஜீவ தேவ நீத்து உயிர்த்தல் கொடுத்து ஏந்து போதெல்லாம் கொடுக்கிற கத்தாவே. அது அவன் எனக்கு தான் தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாயத்தை பசுத்தாயி ஏந்து போது பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை நிலைத்திருக்கிற கத்தாவே. அவருடைய சொந்த கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் எத்தனை ரொம்ப விலகி இருந்தாலும் கிறிஸ்துவ சிந்தையை நிலைத்திருக்கத்தாவே. கிறிஸ்துவ சிந்தையை ஜீவன சமாதானம் சொல்லப்படுது. ஆதாமி சிந்தை மரணம், அது பிசாசி என்ன சிந்தை, பாவத்தின் சிந்தை, பாவ சாபம், மரண தரித்திரம். கிறிஸ்துவ சிந்தையை ஜீவன சமாதானம். இயேசு சாமட வாக்கு தத்துங்களை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்கால் சோதனை கொடுக்க, முழு உலகத்து கொடுக்குற தாய். அசுத்தாய் துரத்துக்கிற தாய். கிராமங்களுக்கு பட்டணத்தை குடும்பத்தார் இனத்தார் இயேசு எல்லாம் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் இறங்கி உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பா இருக்க இந்த செய்தி கேட்க பயன்படுத்தி ஆசிர்வதிக்கும்படி ஜெபிக்க தாய். ஒரு மாபெரிய கொண்டு வருகிறார் நினைச்சதுக்கு தாய். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜவுளிய இருக்கிற ஜீவுல நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை இருக்கு. ஒவ்வொரு நாட்களையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கொடுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துக்கிறார். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது நிறுத்தி நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். இந்த செய்தி உதவி வந்தது என் மனைவி மெஸ்ஸி தாமஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
உங்க நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனுக்குள்ள கொண்டு வாங்க. அது எப்படி தேவனுக்கு ஆதாம் வந்து ஒரு நாள் பாருங்க அசுத்தாய் போய்த்தானோ, பசுத்தாய் வந்து அவனை ரிஸ்டோர் பண்ணிடும். நீங்க ரிஸ்டோர் பண்ணுகிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். ஆமா, சத்துமேனு போற மாதிரியே நன்மத்தை நீர் அநீதியே பிசாசு திடீர்னு கொண்டு இருந்தாயிருக்கும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த பரிபூர்ண அந்த ஜீவன தேவ நீதி தூது இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தெல்லாம் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவன் தேவ நீதி உயிர் இயேசு சாமட்ட வாக்குத்த உங்க பிள்ளைகளுக்கு தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாயத்துங்க பசுத்தாய்கள் ஏது போந்தெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. உலகத்துக்கு ஒளிய பூமிக்கு பாருங்க. நித்திய ஜீவன பல்லவராஜ் இந்த பூமியில பல்லவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 11/1/2026 ஞாயிறு பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. FGC வெள்ளூர் பகுதியில் நான் ஊழிய செய்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவதால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பட்சித்த எல்லா விலைகளையும் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். திரும்ப ஜீவ விச்சத்தினை பரலோக வாழ்வை ஏதேன் தோட்ட வாழ்வை நித்திய ஜீவ வாழ்வை கொடுத்திருக்கிறார். அதை தேவனுக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுங்க. வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவிலே நிறுத்துருங்க. நானே திராட்சை நீங்கள் ஒருவன் மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய சமாதி நித்திய பரலோக கனி கொடுத்து இந்த உலகத்து பரலோகத்தை ஏந்துபடி எல்லாவற்றை விட்டு ஆசுவாதம் உலகத்துக்குள்ளே பூமிக்கு பாய்ந்து நீங்கள் ஆசுவாதமாக இந்த உலகத்தை கடந்து செல்லலாம். ஆனால் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கு இன்னும் ஏராளமான செய்திகளுக்கு 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு மூலமாக ஆஸ்வதிப்பார். உங்களை அது பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.